அன்பான மாணவ செல்வங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ கிளிப் நம்ம பார்க்க போகிறது முக்கியத்துவம், கார்போஹைட்ரேட்டுகளின் முக்கியத்துவம், புரதங்களின் முக்கியத்துவம், லிப்பிடுகளின் முக்கியத்துவம். சரிங்களா? அந்த மூணையும் பற்றி பார்க்க போகிறோம். இந்த கார்போஹைட்ரேட்டுகளின் முக்கியத்துவம் 260வது பக்கத்தில் இருக்குது. இது ஒரு 6 பாயிண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 3 மார்க்கில் கேட்பாங்க. கார்போஹைட்ரேட்டுகளின் முக்கியத்துவத்தை பற்றி எழுதுக அப்படின்னு கேட்பாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட், கார்போஹைட்ரேட்டுகள் தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் பரவலாக காணப்படுகின்றன. அப்படி தானே? அவை ஆற்றல் மூலங்களாகவும் கட்டமைப்பு பலபடிகளாகவும் செயலாற்றுகின்றன. அப்போ ஆற்றல் மூலங்கள் அப்படிங்கிற பாயிண்டை நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கணும். கார்போஹைட்ரேட்டுகள் ஆற்றல் மூலங்களாகவும் கட்டமைப்பு பலபடிகளாகவும் செயலாற்றுகின்றன. கார்போஹைட்ரேட் மனித உடலில் கிளைக்கோஜனாகவும் தாவரங்களில் ஸ்டார்ச்சாகவும் சேமிக்கப்படுகிறது. கார்போஹைட்ரேட் மனித உடலில் கிளைக்கோஜனாகவும் தாவரங்களில் ஸ்டார்ச்சாகவும் சேமித்து வைக்கப்பட்டிருக்கு. சரியா? தாவரங்களின் செல் சுவரின் முக்கிய பகுதி பொருள் எது? செல்லுலோஸ் போன்ற கார்போஹைட்ரேட்டுகள் தான். காகிதம், மரச்சாமான்கள் மற்றும் பருத்தி உடைகள் ஆகியவற்றை பெற பயன்படுகிறது. சரியா? எளிய சர்க்கரையான குளுக்கோஸ் ஆனது உடனடி ஆற்றல் மூலமாக செயல்புரியுது. குளுக்கோஸ் சொல்கிறோமே, குளுக்கோஸ் உடனடி ஆற்றல் மூலமாக செயல்படும். நமக்கு ஆற்றலை உடனே தரும் குளுக்காண்டியை குடிக்கும்போது. சரிங்களா? ரிபோஸ் சர்க்கரைகள் நியூக்ளிக் அமிலங்களுடன் முக்கிய பகுதி பொருட்களில் ஒன்று கார்போஹைட்ரேட். சரியா? ஹைராலூனேட், கிளைகோசமினோ கிளைக்கன்கள் சரியா போன்ற மாற்றம் அடைந்த கார்போஹைட்ரேட்டுகள் விலங்குகளின் உடலில் அதிர்வேற்பிகளாகவும் உயவுப் பொருளாகவும் பயன்படுகின்றன. சரிங்களா? ஸோ இந்த 6 பாயிண்டும் கார்போஹைட்ரேட்டுகளின் முக்கியத்துவம். இதை நீங்கள் நினச்சி படித்து எழுதி பார்த்துக்கணும். சரிங்களா? அடுத்து என்னதுன்னு பார்த்தா 268வது பக்கத்தில் 268ல் புரதங்களின் முக்கியத்துவம் இருக்குது. சரியா? இதை பார்த்துருவோம். புரதங்களின் முக்கியத்துவம் இது ஒரு 7 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. உயிரினங்களின் நிகழும் அனைத்து உயிர்வேதி வினைகளும் நொதிகள் என்றழைக்கப்படும் வினையகமாற்ற புரதங்களால் விளைவிக்கப்படுகின்றன. புரதங்கள்லாம் நொதிகளாக ஆக்ட் பண்ணுது. சரியா? கெராட்டின், கொல்லோஜன் போன்ற புரதங்கள் கட்டமைப்பு அலகுகளாக செயல்படுகின்றன. மூலக்கூறுகளை கடத்தவும் ஹீமோகுளோபின் செல் உள்ளுறுப்புகளாகவும் செல்களுக்குள்ளும் வெளியேயும் மூலக்கூறுகளின் இயக்கத்தை கட்டுப்படுத்தவும் இடமாற்றிகள் புரதங்கள் பயன்படுகின்றன. பல்வேறு நோய்களுக்கு எதிராக செயல்புரிய உடலுக்கு உடற்காப்பு மூலங்களாகவும் உதவுது. புரதங்கள் பல்வேறு செயல்பாடுகளை ஒன்றிணைக்கும் தகவலர்களாக பயன்படுகின்றன. இன்சுலின், குளுக்ககான் ஆகியன இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துகின்றன. இந்த வகையான புரதங்கள். சரி, இன்சுலின்ங்கிறது புரோட்டீன் தான். புரதம் பல்வேறு நோய்களுக்கு எதிராக செயல்புரிய உடலுக்கு உடற்காப்பு மூலங்களாக உதவுகின்றன. புரதங்கள் பல்வேறு செயல்பாடுகளை ஒன்றிணைக்கும் பயன்படுகின்றன. சரியா? இது சில நேரங்களில் சமிங்கை மூலக்கூறுகளை கண்டறியவும் சரியான துலங்களை தூண்டுவதற்கும் புரதங்கள் உணர்வேற்பிகளாக செயல்படுகின்றன. சரியா? சமிங்கை மூலக்கூறுனா என்னது? ஹார்மோன்ஸை கண்டறியவும் அது சரியான துலங்களை தூண்டுவதற்கும் அது பயன்படுது. இரும்பு, ஃபெரிடின் போன்ற உலோகங்களை சேமிக்கவும் புரதங்கள் பயன்படுகின்றன. ஸோ அப்போ இந்த 7 பாயிண்ட் நீங்கள் என்ன படித்து எழுதி பார்க்கணும். இது புரதங்களின் முக்கியத்துவம். சரிங்களா? அடுத்து லிப்பிடுகளின் முக்கியத்துவத்துக்கு போகிறோம். 270வது பக்கத்தில் இருக்குது லிப்பிடுகளின் முக்கியத்துவம். இதுவும் முக்கியமானது, அடிக்கடி கேட்கக்கூடியது. சரிங்களா? என்ன இருக்குது? இதுலேயும் 7 பாயிண்ட் தான். லிப்பிடுகள் இது இம்பார்ட்டன்ட் போட்டுக்கங்க. சரிங்களா? லிப்பிடுகள் செல்களின் ஒருங்கிணைந்த ஆக்கக்கூறாக விளங்குகின்றன. அவை செல்லின் ஒட்டுமொத்த அமைப்பிற்கும் இன்றியமையாதவையாக இருக்குது. விலங்குகளில் ஆற்றல் சேமிப்பாக செயல்படுவதிலே ட்ரைகிளிசரைடுகளின் முக்கிய பணி ஆகும். அது லிப்பிடுகளிலே ட்ரைகிளிசரைடுகள் ஒரு விலங்குகளின் ஆற்றல் சேமிப்பாக செயல்படுவதெல்லாம் முக்கியமாக பங்கு வகிக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நம்ம கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் புரதங்களை விட அதிக ஆற்றலை வழங்குது எது? லிப்பிடு. அதே மாதிரி நீர்வாழ் உயிரினங்களில் லிப்பிடுகள் பாதுகாப்பு அடுக்காக செயல்படுது. இதெல்லாம் முக்கியமானது. சரிங்களா? இனப்பு திசுக்களில் உள்ள லிப்பிடுகள் உள்ளுறுப்புகளுக்கு பாதுகாப்பு அளிக்கின்றன. லிப்பிடுகள் கொழுப்பில் கரையும் விட்டமின்கள் உறிஞ்சப்படுதலிலும் கடத்தப்படுதலிலும் உதவி புரிகின்றன. சரியா? விட்டமின்களுக்கும் உதவி புரியுது.
லிப்பேஸ்கள் போன்ற நொதிகளை கிளோரேட் செய்ய மிக இன்றியமையாதவை. லிப்பேஸ்களை வந்து கிளோரேட் செய்வதற்கு பயன்படுது. லிப்பீடுகள் வந்து கொழுப்பு வளர்ச்சிதை மாற்றத்தில் பால்ம காரணிகளாக செயல்படுகின்றன. ஸோ அப்போ இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், இந்த 7 பாயிண்ட்டு நல்லா படித்து எழுதி பார்க்கணும். சரிங்களா? இதே மாதிரி நம்ம வந்து இங்கிலீஷ் மீடியத்துலேயும் பார்த்துருவோம். சரிங்களா? இங்கிலீஷ் மீடியத்தில் நம்ம வந்து கார்போஹைட்ரேட்டினுடைய இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட் சரியா என்னங்கிறத பார்த்துருவோம். கார்போஹைட்ரேட்ஸ் வைட்லி டிஸ்ட்ரிபியூட்டட் இன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆக்ட்ஸ் மெயின்லி அஸ் எனர்ஜி சோர்சஸ் அண்ட் ஸ்ட்ரக்சுரல் பாலிமர்ஸாக ஆக்ட் பண்ணுது. கார்போஹைட்ரேட் இஸ் ஸ்டோர்ட் இன் த பாடி அஸ் கிளைகோஜன் அண்ட் இன் பிளான்ட் அஸ் ஸ்டார்ச். தாவரங்களில் ஸ்டார்ச்சாகவும் விலங்குகளில் வந்து கிளைகோஜனாகவும் ஸ்டோர் பண்ணப்படுது. சரியா? கார்போஹைட்ரேட் சச் அஸ் செல்லோஸ் which is the primary components of plant cell walls. பிளான்ட் தாவரங்களுடைய செல் வாலில் வந்து என்னது இந்த செல்லுலோஸுங்கிறது முக்கியமானது. இஸ் யூஸ்டு டு மேக் பேப்பர் ஃபர்னிச்சர் வுட்டு அண்டு கிளாத்தஸ் காட்டன்னா. சிம்பிள் சுகர் குளுக்கோஸ் சர்வ்ஸ் அஸ் அன் இன்ஸ்டன்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. சரியா? ரைபோசுகர்ஸ் ஆர் ஒன் ஆஃப் த காம்போனன்ட் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட்ஸ். ரைபோசுகருக்கு இது வந்து ரைபோசுகருங்கிறது ஒரு கார்போஹைட்ரேட். மாடிஃபைடு கார்போஹைட்ரேட் சச் as hyaluronate glyco aminoglycans act as shock absorber and lubricant பயன்படுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரியா? அடுத்து ப்ரோட்டீன்ஸினுடைய இம்பார்ட்டன்ஸ் பார்த்துருவோம். சரிங்களா? இம்பார்ட்டன்ஸ் 7 பாயிண்ட். ப்ரோட்டீன்ஸ் வந்து ஆல் பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அக்கர் இன் த லிவிங் சிஸ்டம் அஸ் கேட்டலைஸ்டு பை கேட்டலிட்டிக் ப்ரோட்டீன்ஸ் கால்டு என்சைம்ஸ். என்சைம்ஸ் அப்படிங்கிறது வந்து கேட்டலிட்டிக் ப்ரோட்டீன் தான். சரியா? ப்ரோட்டீன்ஸ் சச் as keratin, collagen act as structural backbones. சரியா? ப்ரோட்டீன்ஸ் ஆர் யூஸ்ட் as transporting molecules, ஹீமோகுளோபின். சரியா? அப்புறம் ஆர்கனல்ஸ் கென்சின்ஸ். அப்புறம் in the cell and control the movement of molecules in and out of cells. டிரான்ஸ்போர்ட்டராக பயன்படுது. சரியா? ஆன்டிபாடிஸ் ஹெல்ப் த பாடி டு ஃபைட் வேரியஸ் டிசீஸ். சரியா? ஆன்டிபாடிஸ் ஆக்ட் பண்ணுது ப்ரோட்டீன்ஸ் வந்து. ப்ரோட்டீன்ஸ் ஆர் யூஸ்ட் அஸ் மெசேஞ்சர் டு கோஆர்டினேட் மெனி ஃபங்க்ஷன்ஸ். மெசேஞ்சர் ஆக்ட் பண்ணுது. இன்சுலின் குளுக்கோகான் கண்ட்ரோல்ஸ் த குளுக்கோஸ் லெவல் இன் த பிளட். சரியா? ப்ரோட்டீன்ஸ் ஆக்ட் அஸ் receptors. சரியா? that detect presence of certain signal molecules and activate the proper response. Signal molecules act பண்ணுது. Proteins are also used to store metals such as iron, ferritin, etc. சரிங்களா? Then application of lipids பார்த்தோம். அதோட 7 பாயிண்ட். Lipids are the integral components of cell membrane. They are necessary of structural integrity of the cell. சரிங்களா? The main functions of the triglycerides in animals is as energy reserve. சரியா? எனர்ஜிகளை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க பயன்படுது. They yield more energy than carbohydrate and proteins. கார்போஹைட்ரேட்டை விட அதிகமான எனர்ஜி நமக்கு தருது. சரிங்களா? They act as protective coating in aquatic organisms. Lipids of connective tissues give protection to internal organs. சரிங்களா? Lipids help in the absorption and transport of fat soluble vitamins. சரியா? அப்புறம் வந்து they are essential for activation of energies enzymes such as lipase ஆக்டிவேட் பண்ண பயன்படுது. lipids act as emulsifier in fat metabolism. எமல்சிஃபையராக இது பயன்படுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த வீடியோ கிளிப்பில் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தா கார்போஹைட்ரேட்ஸினுடைய முக்கியத்துவம், புரதங்களுடைய முக்கியத்துவம், அப்புறம் லிப்பிடுகளினுடைய முக்கியத்துவம். அதே மாதிரி த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் அண்ட் லிப்பிட்ஸ். ஸோ இதை வந்து ஒரு நோட்டில் எழுதி வச்சு தனியாக எழுதி வச்சு நீங்கள் படிக்கணும். இது 3 மார்க் 2 மார்க் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இதை நன்கு பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி மாணவர்களே, நன்றி.